கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். கடந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை தொடர்ந்து நாம் சில காரியங்களை சிந்தித்து முன் செல்ல போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கின்றார். கர்த்தரை தமக்கு முன் வைத்திருப்பவன் எவனோ அவனுக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறதான நன்மைகள் எல்லாம் என்ன என்ன என்பதை பற்றி சில குறிப்புகளை சிந்தித்து நாம் முன் செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக சங்கீதக்காரனாகிய தாவீதையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். தாவீது ஸ்தோத்திரம், அவன் கர்த்தரை தனக்கு முன்னாக வைத்திருந்தான். தனக்கு முன்பாக வைத்திருந்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பெற்று கொண்டிருந்தான். கர்த்தர் தமக்கு முன்னே இருப்பதினால் அவனுக்கு தைரியம் இருந்தது, அவனுக்கு உற்சாகம் இருந்தது, அவனுக்கு மகிழ்ச்சி இருந்தது, அவனுக்கு ஆனந்தம் இருந்தது. அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகவே நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றதான நம்பிக்கையும் அவனுக்குள்ளே ஏற்பட்டது. எனவே அவன் இந்த காட்டுக்குள்ளே இருப்பதை குறித்து தன்னுடைய சகோதரர்களாய் தாயின் பிள்ளைகளால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருப்பதை குறித்து அவன் பயப்படவே இல்லை. கர்த்தர் எனக்கு முன்னாலே இருக்கிறார் என்பதைத்தான் பெரிதாக அவன் நினைத்தான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகளும் அவனுக்கு பிரதிகூலமாக இருக்கும் பட்சத்திலே அவன் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்ததை மிக மேன்மையாக சிறப்பாக அவன் எண்ணினான். இப்படி எண்ணின தாவீதுக்கு முன்பாக கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று ஒரு வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 23:5 இப்படி சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகின்றார். பாருங்கள், கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்தவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். அந்த ஆசீர்வாதம் எப்படி கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அவனை யாரெல்லாம் பகைத்தார்களோ, யாரெல்லாம் வெறுத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக இவனை கர்த்தர் கனப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். தாவீது தன்னுடைய சத்துருக்களை பற்றி சொல்லும் பொழுது என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சங்கீதம் 3 அவர் சொல்லுகின்றார். சத்துருக்களை எண்ண முடியவில்லை, அவ்வளவு சத்துருக்கள். அவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டவர்களும் அவனுக்கு தீமையை செய்கிற சத்துருக்களாக மாறி போய்விட்டார்கள். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 69:8 நாம் வாசித்து பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய கூட பிறந்த சகோதரருக்கு அவர் வேறொரு மனுஷனைப் போலத்தான் மாறியிருந்தார். அவருடைய தாயின் பிள்ளைகள் எல்லாருக்குமே அவர் ஒரு அந்நியனாகத்தான் இருந்தார். இந்த நாட்களில் இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையும் இருக்கின்றது. அந்நியர்களாக கூட பிறந்த சகோதரர்கள் அந்நியராக பாவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உடன் பிறந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் அவர்களை வெறுக்கிறதான சூழ்நிலையை இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. மற்றவர்களை வெறுக்கிற சூழ்நிலையை. அப்படித்தான் தாவீதுடைய வாழ்க்கையும் இருந்தது. சகோதரர்கள் வெறுத்தார்கள், தாயின் பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் வேற்று மனுஷனாகத்தான் மாறினான். ஆனால் அதை குறித்து அவன் கலங்கவில்லை, பயப்படவில்லை. இன்னும் அவன் தன் சத்துருக்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் அவன் அக்கிரமத்தை எல்லாம் சேகரித்து தெருவில் போய் என்னை தூற்றுகிறான் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அப்படியானால் இவருடைய சத்துருக்கள் அதிகமாய் பெருகியும் இருந்தார்கள். ஆனால் இவைகளில் ஒன்றை குறித்தும் அவன் கவலைப்படாமல் கர்த்தரை மட்டும் தனக்கு முன்பாக வைத்துக்கொண்டு அவன் ஜெபித்து கொண்டிருந்தான், பாடிக்கொண்டிருந்தான், ஆராதித்து கொண்டிருந்தான். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்.
அவனுடைய வீட்டிலே அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு சாமுவேல் ஒரு மனிதனை தேடி வந்திருக்கின்றார். 7 பிள்ளைகளும் அங்கே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தாவீது மட்டும் அங்கே வரவில்லை. பாருங்கள், அவனை அந்த அளவு வெறுத்து விட்டார்கள். அந்த விருந்திலே அவனையும் அழைத்திருக்கலாம், ஆனால் அந்த விருந்து அவனுக்கு கிடையாது என்று சொல்லி அந்த அளவுக்கு வெறுக்கப்பட்டான். இன்றைக்கு நீங்களும் சத்துருக்களினால் அல்லது உங்களுடைய உறவினர்களால், நண்பர்களால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், பகைக்கப்பட்டிருக்கலாம். பயப்பட வேண்டாம். கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்வதிலே நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய், தீவிரம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்போ தாவீதை கர்த்தர் அழைத்தார். எல்லா பந்தியும் விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே அமர்ந்திருக்கிற நேரத்திலே அபிஷேக தைலத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி எடுத்து கொண்டு வந்து அவன் சிரசிலே ஊற்றினார். அவன் கனப்படுத்தப்பட்டான், அவன் கண்ணியப்படுத்தப்பட்டான், அவன் மேன்மைப்படுத்தப்பட்டான். சூழ்ந்திருந்த சகோதரர்கள், குடும்பத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவனுக்கு இவ்வளவு மேன்மையா, இவ்வளவு கனமா, இவ்வளவு உயர்வா என்று சொல்லி எல்லாரும் பிரமிக்க தொடங்கினார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை தங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுகிறவர்கள் ஏற்ற நேரத்தில், ஏற்ற சூழ்நிலையிலே கனப்படுத்தப்படுவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏன் சத்துருக்களுக்கு முன்பாக இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று சொன்னால், சத்துருக்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். எப்படி என்று சொன்னால், சத்துருக்கள் இப்படி புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் வெறுக்கலாம் தாவீதை, ஆனால் நான் வெறுக்க மாட்டேன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, தேவன் தெரிந்து கொண்டவனை அறியாமல் நாம் போய்விட்டோமே என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த பந்தியை கொடுத்தார். தேவன் தெரிந்து கொண்டவனை இனி தவறாய் பேசக்கூடாது என்பதை அவர்கள் புரிவதற்காக தேவன் இந்த காரியத்தை செய்தார். அது மட்டுமல்ல, தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு இனி நாம் அனுகூலமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்பதையும், அது மட்டுமல்ல, இனி தேவனை நாமும் நமக்கு முன்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு வரும்படியாகத்தான் இந்த பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, சத்துருக்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு முன்னால் நம்ம எவ்வளவு அதிகமாக இருக்கிறோமோ அதுதான் முக்கியம். சத்துருக்கள் எவ்வளவு பகைக்கிறார்களோ அதை பற்றி பயமே நமக்கு தேவையில்லை. ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள், சிறுமையை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, நாம் எந்த அளவு வெறுக்கப்படுகிறோமோ, ஒதுக்கப்படுகிறோமோ, தள்ளப்படுகிறோமோ, புறம்பாக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக கர்த்தர் நம்மை கனப்படுத்த, மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் நம்மையும் மேன்மைப்படுத்துவார் என்பதிலே வியப்பே இல்லை. அடுத்தபடியாக ஒரு மனிதனை குறித்து நாம் சிந்திக்கலாம். யோசேப்பு தனக்கு முன் கர்த்தரையும் தரிசனத்தையும் அவன் வைத்திருந்தான். அவனை குறித்து வேதாகமம், ஆதியாகமம் 1 அதிகாரம் 6, 7 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இங்கே யோசேப்பு தனக்கு முன்னாலே ஒரு பரிசுத்தமுள்ள தேவனை வைத்திருந்தான். தனக்கு முன்னாலே ஒரு வல்லமையுள்ள தேவனை அவன் வைத்திருந்தான். முக்காலத்தையும் அறிந்த தேவனை தனக்கு முன் வைத்திருந்தான். அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் ஜீவிப்பதையும் அவர் வல்லமை உள்ளவர் என்பதையும் தியானித்து கொண்டே இருந்தபடியினால் வருங்காலங்களை கர்த்தர் எப்படி நமக்கு அமைத்து தருவார் என்பதை பற்றி, தமக்கு முன்னால் இருக்கிறவரை பற்றி அவன் சிந்தித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கின்றார். ஒரு அரிக்கட்டு, அவனுடைய கட்டு மாத்திரம் நிமிர்ந்திருக்கிறது. மற்ற 11 கட்டுகளும் சகோதரர்களுடைய கட்டுகள் வணங்கி நிற்கிறதை அவன் சொல்லுகின்றான். இந்த தரிசனத்தை சொன்ன பொழுது சகோதரர்களுக்கு கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது. நீ எங்களை ஆளுவாயோ என்றெல்லாம் சொல்லி அவனை பகைத்தார்கள், வெறுத்தார்கள். அவனை ஏற்ற நேரம் வந்த பொழுது
குழியிலே தூக்கி போட்டார்கள், அவனை விற்றுவிட்டார்கள். அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை பற்றி வேதாகமம் 5 முறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. எனவே கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், மேன்மைப்படுத்தினார். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 26வது 46வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எகிப்தின் ராஜாவுக்கு முன்பாக அவன் நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நின்றவன் இப்பொழுது உலகத்தில் உள்ள ஒரு ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டிய தகுதியை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து விட்டார். காரணம் என்னவென்று சொன்னால், தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தகப்பனுக்கு முன்னாக இவன் செய்த வேலைகள் நேர்த்தியாக இருந்தது. சகோதரர்களுக்கு நேர்த்தியான வேலையை செய்தான். அரமனையிலே உண்மையான வேலைகளை செய்தான். தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே போடப்பட்ட பொழுதும் அவன் அந்த சிறைச்சாலை தலைவன் சொன்ன வேலைகளை நேர்த்தியாய் செய்தான். இப்படி சகலவற்றிலும் அவன் நேர்த்தியாய் நடந்து கொண்டபடியினால் கர்த்தர் அவனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார். நடந்தது என்ன? அந்த ராஜா தேசத்தில் இந்த யோசேப்பை உயர்த்தி வைத்தான். உயர்த்தி வைத்து அவன் தேசத்தின் நிலைமைகளெல்லாம் அவன் ஆராய்ந்து பரிசீலனை பண்ணி ஜனங்களை அற்புதமாக போஷித்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது கானான் தேசத்திலே பஞ்சம் தொடங்க ஆரம்பித்தது. அவனுடைய சகோதரர்கள் 10 பேர் அங்கே வந்து ஸ்தோத்திரம் தானியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வருகின்றார்கள். அப்பொழுது யோசேப்பு அவனை கண்டுபிடித்து விட்டான். ஸ்தோத்திரம் 10 பேரும் அப்படியே வணங்குகிறார்கள். இப்பொழுது யோசேப்பு கண்ட தரிசனம் பாதி நிறைவேறி இருக்கிறது. ஆனால் 11 கட்டுகளும் தன்னை வணங்க வேண்டும் என்று அவன் சொல்லியிருந்தான், அவன் கண்டிருந்தான். பிரியமானவர்களே, அந்த 10 பேரிடத்திலும் தன்னை அவன் சகோதரன் என்று காண்பிக்காமல் கடினமாக பேசி அவர்களுடைய குடும்ப விவரங்களை எல்லாம் சேகரித்த பின்பு அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு இளைய சகோதரன் உண்டு, அவன் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்று சொல்லி. அப்பொழுது யோசேப்பு அவனும் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை சொன்னான். அப்பொழுது சிமியோனை பிடித்து கட்டி சிறையிலே தள்ளினான். சிமியோனை அவன் கட்டி போட்டதினாலே இப்பொழுது அவர்கள் பிரயாணப்பட்டு போய் பென்யமீனையும் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது 11 கட்டுகளும் அவனுக்கு முன்பாக விழுவது போல 11 சகோதரர்களும் அவனுக்கு முன்பாக விழுந்து விட்டார்கள். விழுந்த பிறகுதான் அவன் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியாகமத்தில் தன்னை தன் சகோதரர்களுக்கு அவன் வெளிப்படுத்துகின்றான். பிரியமானவர்களே, என்ன ஆச்சரியம் பாருங்கள். கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்த இந்த மனிதன், கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்து கொண்டிருந்த இந்த மனிதனுக்கு முன்பாக அவன் கண்ட தரிசனம் அப்படியே கர்த்தர் 100க்கு 100 நிறைவேற்றினார், அதை வாய்க்க பண்ணினார். அப்படியானால் கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால், அல்லது கர்த்தரை தனக்கு முன்னாக வைத்து அவரை எவ்வளவு பெரியவர் என்று நாம் ஆராதிக்கிறோமோ, எவ்வளவு வல்லவர் என்று மகிமைப்படுத்துகிறோமோ, எவ்வளவு உயர்ந்தவர் என்று 100க்கு 100 அவரை கனம் பண்ணுகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் ஒன்றும் நிறைவேறாமல் போவதில்லை, எல்லாம் நிறைவேறும். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதைத்தான் அவரும் சொல்லுகிறார். குறித்த காலத்திற்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தரிசனம் ஒரு நாளும் செத்து போகாது, தரிசனம் ஒரு நாளும் அழிந்து போகாது. எனவே கர்த்தரை நமக்கு முன்னால் வைத்து ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு என்னென்ன தரிசனங்களை தந்தாரோ அத்தனையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் சிமியோன் என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கின்றோம். கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரிக்க மாட்டாய் என்று சொல்லப்பட்டது பரிசுத்த ஆவியினாலே. அவனுடைய நாட்கள் கடந்து போகிறது, பழுத்த பழமாக மாறிவிட்டான். ஆனால் கிறிஸ்துவை இன்னும் காணவில்லை, இன்னும் காணவில்லை. வயது பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே தேவ ஆலயத்திற்கு அங்கே சென்ற பொழுது அங்கே யோசேப்பும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை 8ஆம் நாளிலே கொண்டு வருகிறார்கள். அந்த பிள்ளை அவன் கரத்திலே
ஏந்திய பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை, இப்போது உமது அடியானை சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, என்ன ஆச்சரியம் பாருங்கள். தரிசனம் ஒளிந்தே போகாது. கர்த்தர் நமக்கு இன்றைக்கு என்ன காரியங்கள் சொல்லியிருக்கிறாரோ அதை சீக்கிரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முன்பாக அதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், அதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற அனுபவத்தை நாம் அதிகமாக, அவர் சமூகத்தில் காத்திருக்கிற, அவர் சமூகத்தில் மன்றாடுகிற அனுபவத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே யோசேப்பின் தரிசனம் அழியாமல், யோசேப்பின் தரிசனம் 100% நிறைவேறினது போல உங்களை குறித்த தரிசனத்தையும் திட்டத்தையும் தேவன் நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கின்றார். அடுத்தபடியாக ஒரு குறிப்பை கூட நாம் பார்க்கலாம். நம்முடைய வேதத்திலே வாசிக்கும் பொழுது மோசேயை குறித்து நாம் வாசிக்கின்றோம். மோசே அவன் மீதியான் தேசத்திலே 40 வருஷங்கள் இருந்துவிட்டு அவன் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றான். ஒரு நாள் அவன் ஓரே பர்வதத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே கர்த்தர் ஒரு முட்செடியிலே அவனுக்கு தரிசனமாகிறார். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த முட்செடியை பார்க்கின்றான். அந்த முட்செடி அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அவன் நெருங்கி வருகிறான். கிட்டே வரும்பொழுது அந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது. இன்னும் நான் கிட்டே போவேன் என்று சொல்லி அந்த அக்கினியாய் எரிந்து கொண்டிருக்கிற செடிகளுக்கு முன்னாலே அவன் நெருங்கி வருகிறான். அப்பொழுதுதான் உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருகிறது, மோசே மோசே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை நீ கலட்டி போடு. உன்னை நான் எகிப்து தேசத்திற்கு அனுப்ப போகிறேன். என் ஜனங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நீ கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, எரிந்து கொண்டிருக்கின்ற, ஜுவாலித்து கொண்டிருக்கிற அக்கினி தேவனுக்கு முன்பாக மோசே கடந்து போனான். அந்த அக்கினிக்கு முன்னால் அவன் நிற்கின்றான். நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகின்றார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு முன்பாக நாம் நிற்கின்றோமா? கர்த்தர் நம்மோடு இடைப்படக்கூடிய அளவுக்கு அவரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? அப்படி நாம் வைத்திருக்கும் பொழுதுதான் நமக்கு முன்னே அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகள் இருக்கின்றது. இப்பொழுது இவன் அக்கினி தேவனுக்கு முன்பாக நின்றபடியினால், அதை யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகின்றது. அங்கே 1 முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் அந்த அக்கினிக்கு முன்னால் நின்ற அனுபவத்தை. இப்பொழுது ஆண்டவர் அவனோடு பேசின பொழுது அவன் தன்னுடைய பலவீனத்தை, தன்னுடைய இயலாமையை ஆண்டவரிடத்திலே சொல்லி, ஆண்டவரே, நீர் யாரையாகிலும் அனுப்பும், அந்த ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்று அவன் பின்வாங்கி போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் முதலாவது அவனுக்கு அற்புதங்களை செய்கின்றார். அவனுக்கு முன்பாக இப்பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். நாம் எந்த அளவு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோமோ அந்த அளவு கர்த்தர் நமக்கு முன்பாகவும் அற்புதங்களை செய்வார். முதல்ல தனிப்பட்ட விதத்திலே மோசேக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். எப்படி? ஆண்டவர் சொன்னார், உன் கோலை தரையிலே போடு என்று சொன்னார். போட்ட பொழுது அது சர்ப்பமாக மாறிவிட்டது. இந்த கோல் அவனுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அதை கர்த்தர் போட சொல்லுகிறார். போட்ட உடனே அது சர்ப்பமாக மாறுகிறது. வாழைப்பிடி என்று சொல்லுகிறார். பிடித்தால் மறுபடியும் அது கோலாக மாறிவிடுகிறது. நீ போ என்று சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். ஆனாலும் அவன் திகைத்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அவனுக்கு உரிய அவன் கரத்தை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்கிறார். உன் கரத்தை மடியில் போடு என்று சொல்லும் பொழுது போடுகின்றான். வெளியே எடு என்று சொன்னால் வெண் குஷ்டமாக அவன் கரங்கள் இருக்கின்றது. மறுபடியும் போட சொல்லுகிறார். உள்ளே போட்ட பொழுது இப்பொழுது வெளியே எடு என்று சொல்லுகிறார். கரமானது சுத்தமாக மாறிவிட்டது. இப்பொழுது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் 2 அற்புதத்தை செய்து நீ போ என்று சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். ஆனாலும் அவன் நான் வாக்கு வல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன் என்று பின்வாங்கத்தான் செய்கின்றான். ஆனால் கர்த்தருக்கு அவன் மேல் கோபம் வந்துவிட்டது. சோதர, உன் சகோதரன் ஆரோன் அவன் நன்றாக பேசுகிறவன் என்று நான் அறிவேன். அவன் உன்னை சந்திக்க வருகிறான். அவன் உன்னை காணும் பொழுது அவன் உள்ளம் மகிழும்.
நீயும் அவனும் சேர்ந்து போங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவனை அனுப்புகின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்து தேசத்திற்குள்ளே அவன் உள்ளே கடந்து போனதை குறித்து வேதம் சொல்லுகின்றது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே சோத்திரம் யாத்ராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. பார்வோனுக்கு முன்பாக போய் நீ செய் என்று சொல்லி ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறார். இப்பொழுது அவனுக்கு முன்பாக அற்புதங்களை செய்த தெய்வம் பார்வோனுக்கு முன்பாக போய் அற்புதங்களை செய் என்று சொல்லுகிறார். நாம் அக்கினி தேவனுக்கு முன்பாக, வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம் என்ற உணர்வும் நிச்சயமும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நமக்கு முன்னாலே அற்புதங்கள் நடக்கும். நாம் இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் பல அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அவன் அரண்மனைக்குள்ளே கோலை போட்டான், அது பாம்பாக மாறிவிட்டது. மந்திரவாதிகளும் அங்கே தங்களுடைய கோல்களை போட்டார்கள், பாம்பாக மாறினது. ஆனால் இதில் என்ன விசேஷம்? ஆரோனுடைய அந்த கோலானது பார்வோன் போட்டதான அந்த கோல்களை எல்லாம் விழுங்கிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மந்திரவாதத்தை விழுங்கிட்டு மந்திரவாதத்தை உள்ளே அது இழுத்து கொண்டது, அது சக்தி எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டது. இப்பொழுது மோசே அதன் பிறகு அந்த கோலை கொண்டு போய் முதல் அற்புதமாக அவன் தண்ணீரை அடிக்கின்றான், இரத்தமாக மாறுகிறது. ஏன் இரத்தமாக மாறுகிறது என்று சொன்னால், அங்கே இந்த இரத்தத்திற்கு நீ பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று பார்வோனுக்கு உணர்த்துகின்றான். இஸ்ரவேல் பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் அந்த நதிக்குள்ளே தூக்கி போட்டார்கள். நதிக்குள்ளே திரளான ஜீவன்கள் மரித்திருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் செத்து போயிருக்கிறார்கள். செத்து போய் கிடக்கின்றதான இந்த பிள்ளைகளுடைய இரத்த பலிக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் தண்ணீரை அடித்து அந்த இரத்தத்தை அவன் காண்பிக்கின்றான். முதல் அற்புதமாக அது முதற்கொண்டு ஒவ்வொரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்து கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம் என்று சொல்லி பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்படக்கூடிய அற்புதம் வரைக்கும் அந்த கோலை கொண்டு அவன் நடப்பிக்கின்றான். பார்வோன் அப்பொழுதுதான் அவன் உள்ளம் உடைகிறது, அவன் மனம் திரும்புகிறான், கடினத்தன்மை மாற்றப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய இதய கடினத்தன்மை, அநேகருடைய உள்ளத்தின் பாவங்கள், அநேகர் உணர்த்தவிக்கப்பட, அநேகர் புதுப்பிக்கப்பட நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டும். பிறருக்கு முன்னதாகவும் அற்புத அடையாளங்களோடு ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அக்னியாய் பற்றியறுகிற ஜீவனுள்ள தேவனை தரிசிக்கும் போது, வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்ற உணர்வு வரும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கும் அற்புதம் செய்து திரளான அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஜாதி ஜனங்களுக்கு முன்னதாகவும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படியானால் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, அப்போ கர்த்தரை இன்றைக்கு யாரெல்லாம் தமக்கு முன்பாக வைத்திருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் அற்புதங்களை செய்ய, நன்மைகளை பெற்றுக்கொள்ள பயன்படுத்துகிறார். தாவீது எந்த அளவு நெருக்கத்திலும் போராட்டங்களிலும் கர்த்தரை முன்வைத்தானோ அந்த அளவு கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். யோசேப்பு எந்த அளவு கர்த்தரை தமக்கு முன் வைத்தானோ அந்த அளவு அவனுடைய தரிசனம் எல்லாம் அவனுக்கு முன்பாய் நிறைவேறிற்று. மோசே அக்கினி தேவனை எந்த அளவு தமக்கு முன்பாக வைத்து தரிசித்தானோ, பார்த்தானோ, உணர்ந்து கொண்டானோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையிலும் அவனை கொண்டு கர்த்தர் எகிப்து தேசத்திலும் அது மாத்திரமல்ல வனாந்தரத்திலும் திரளான அற்புதங்களை செய்ய ஊக்கப்படுத்தினார். எனவே இந்த மாதம் கர்த்தரை நாம் நமக்கு முன்பாக வைத்துக்கொள்ள கர்த்தர் அநேக அற்புதங்களை நமக்கு முன்பாகவும்
தேசத்திலும் ஜனங்களுக்கு முன்பாக செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக பிதாவே, உம்முடைய குமார் நாம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தரை தமக்கு முன்பாக வைத்து கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு முன்பாக என்னென்ன நன்மைகள் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை பற்றி 3 காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். தாவீது உம்மை தமக்கு முன்பாக வைத்திருந்தபடியினாலே எத்தனையோ சத்துருக்கள் பகைத்த போதிலும் வெறுத்த போதிலும் நீர் எனக்கு முன்பாக இருக்கிறீர், அது எனக்கு சந்தோஷம் என்று மகிழ்ச்சியோடு இருந்தபடியினால் அவனை பகைத்த, வெறுத்த, தூரம் தள்ளின, புறம்பாக்கின சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு உயர்வையும் ஆண்டவரே மேன்மையையும் கொடுத்து அவனை கனப்படுத்தினீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் எங்களோடு இருக்கிறீர். எந்த சத்துருக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதையே நாங்கள் மனசில் வைத்து சோர்ந்து போகாமல், பயப்படாமல் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் முன் செல்ல உதவி செய்யும். 2வது, நாங்கள் யோசேப்பை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நித்தியமான தேவனை தனக்கு முன்னால் அவன் வைத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஒரு உயர்வின் தெய்வத்தை, ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை, ஒரு வெற்றியின் தெய்வத்தை தமக்கு முன் வைத்து அவன் ஜெபித்து கொண்டே இருந்தபடியினால் அந்த தெய்வம் அவனை விட்டு விலகவே இல்லை. ஆண்டவரே, விலகாதபடியினாலே அவன் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணினீர், ஜெயத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, நடந்தது என்ன? அவன் கண்ட தரிசனம் அப்படியே 100க்கு 100 நிறைவேறிற்று. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் பரலோக தேவனை எங்களுக்கு முன்னால் எப்பொழுதும் வைத்து துதித்து கொண்டே ஆராதித்து கொண்டே இருக்கும் பொழுது நாங்கள் கண்ட தரிசனமும் அது நிறைவேறும், அது வாய்க்கும் என்பதிலே சந்தேகமில்லை. 3வது, நாங்கள் சிந்திக்கும்போது மோசே முட்செடியில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியிலே உலாவி கொண்டிருந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, அக்கினி தேவனை அவன் தரிசித்து கொண்டிருந்தபடியினாலே ஹல்லேலூயா, அவனுக்கு முன்னாலே 2 அற்புதங்களை செய்து ஆண்டவரே அவனை கொண்டு ஹல்லேலூயா எகிப்து தேசத்திலே திரளான அற்புதங்களை நடப்பித்து ஆண்டவரே பார்வோனுக்கு அந்த இரத்த பலியை நினைவுபடுத்த இரத்தத்தை ஆண்டவரே நதியை அடித்து காண்பித்தான். இரத்தத்தை அடித்து மரணத்தை முடித்து காண்பித்தான், தலைப்பிள்ளை சங்காரத்தை. ஆண்டவரே சோத்திரமைய வனாந்திரத்தில் பல அற்புதங்களை செய்தான். செங்கடல் பிரிந்தது, எத்தனையோ அதிசயங்கள். ஆண்டவரே கர்த்தாவே, இப்படி உம்மை தங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே அக்கினி வல்லமையோடு உம்மை வைத்து கொள்ளணும். ஆண்டவரே, பட்சிக்கிற அக்கினியாக உம்மை எங்களுக்கு முன் வைத்து கொள்ளும் பொழுது பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிறீர். இந்த அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நீரே நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.